தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக காம்பன்சேஷன் கேட்டு இனிஷியலாக எம்ஏசிடியில் வந்து வழக்கு தொடருவோம். ஸோ எம்ஏசிடினா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட் கிளைம் ட்ரிபுனல். ஸோ இந்த ட்ரிபுனல் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு போதுமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் இல்லை, ஸோ இல்லை அது குறைவாக இருக்குன்னு நினைக்கும் போது அப்பீல் போவாங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் மேக்சிமம் ஒரு அமௌண்ட்டை வந்து அவார்ட் பண்ணப்படுது. அப்போது அந்த வழக்கில் வந்து என்ன நடந்திருக்கு, ஸோ எங்கே வந்து இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து அவார்ட் பண்ணப்பட்டிருக்கு. மேபி வந்து இந்த மாதிரி வழக்கு வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. சில ஆக்சிடெண்ட் வழக்குகள் எம்ஏசிடியிலேருந்து காம்பன்சேஷன் பெறப்பட்ட வழக்குகளில் மேல்முறையீடு செய்யணும். ஒருவேளை வந்து காலதாமதம் ஏற்படுது அந்த வழக்கில். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் என்ன மாதிரியான அவார்டு வந்து கொடுக்கப்படும், அது மேக்ஸிமம் லிமிட்டேஷன். ஸோ இந்த ஒரு வழக்கு நம்ம பார்க்க போகிற வழக்கில் ஸோ இதற்கான ஒரு அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வெரி லாங் டைம் ஆஃப்டர் 24 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து 1.3 crore ருபீஸ் வந்து இந்த காம்பன்சேஷனாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கேஸோட டீட்டெயில்ஸ், ஸோ கேஸ் டைட்டில் அண்ட் தென் கேஸ் நம்பர். ஸோ பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து இதற்கான தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேஸோட கீ ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் பெண்டிங் வழக்கு. ஸோ அதோட மேக்ஸிமம் காம்பன்சேஷனை வழங்கப்பட்டதா இல்லையா, மேபி ஒரு ஜஸ்டிஸ் வந்து டினை ஆகாமல் ஒரு ரைட் காம்பன்சேஷன் ஈவந்தோ அந்த வழக்கு நெடுங்காலமாக ரன்னிங்கில் இருந்து ஃபைனலாக அவங்களுக்கு வந்து அந்த காம்பன்சேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேஸோட ப்ரீஃப் சம்மரி. So on June 18, 2000, 16-year-old, so Gangan Deep was hit by a truck in Chandigarh. The truck was driven by Sukhbir Singh, owned by Subhash Kumar and insured by the National Insurance Co. Limited. He suffered an 86% permanent disability, including the amputation of his left leg. In 2004, 7.62 lakh was awarded. Appeal filed in 2005. இந்த வழக்கோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2000 த இயர் 2000 ஜூன் 18 ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு பாய் ஒரு ட்ரக்கை வந்து இவர் வந்து ஒரு பைசைக்கிள் ஓட்டிட்டு போகிறாரு. ஸோ ஹைவேஸில் ஒரு ட்ரக் வந்து அவரை வந்து இடிக்குது. ஸோ அந்த ஒரு சமயத்தில் அவருக்கு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்படுது. பட் அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்த பர்சன் வந்து ஓனர் கிடையாது, ஒரு டிரைவர். அண்ட் தென் ஓனர் வந்து வேற ஒரு நபர், சுபாஷ் குமார். அண்ட் தென் அவர் எடுத்திருக்க இன்சூரன்ஸ் வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க தான் வந்து இதற்கான பேமெண்ட் வந்து பண்ணும், பிகாஸ் வந்து தேர்ட் பார்ட்டி இன்ஜுரிஸ் ஹேப்பன்ட். இந்த இன்ஜூரியில் வந்து கிட்டத்தட்ட 86% பெர்மனன்ட் டிசபிலிட்டி வந்து அந்த பாய் வந்து சஃபர்ட், இன்க்ளூடிங் அவரோடுக்கு ஒரு லெஃப்ட் லெக் வந்து ஆம்பியூட்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் 6.25 lakh மட்டுமே அவார்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த பர்சனுக்கு, பிகாஸ் 86% பெர்மனன்ட் டிசபிலிட்டி. ஸோ அதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டர். ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதில் இந்த அமௌண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத அந்த பர்சன், ஸோ விக்டிம் 2005 அப்பீல் போகிறாரு. கிட்டத்தட்ட 24 வருஷமாக அந்த பர்டிகுலர் காம்பன்சேஷனோ இந்த வழக்கோ வந்து முடிவுக்கு வராத நிலையில் அட்லாஸ்ட் ஃபைனலாக பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் இதற்கான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த இன்க்ரீஸ்டு த அமௌண்ட் டு 1.3 crore இன் 2025. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம். பட் இந்த ஆக்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆகுது. த கோர்ட் கிரிட்டிசைஸ் ஜுடிஷியல் டிலேஸ் அண்ட் அர்ஜ்ட் சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ்.
ஒரு ரொம்ப காலதாமதமாக ஜுடிஷியல் டிலே ஏற்பட்டிருந்தாலும் ஒரு சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம் இந்த அர்ஜென்சி த பர்சன் ஹூ காட் இன்ஜூர்ட் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து நிர்ணயம் செய்திருக்கிறாங்க அப்படின்றது தான் இது குறிப்பிடுறாங்க. பிகாஸ் அவரோட ஏஜ் வந்து 16, 20 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட ஏஜ் வந்து கிட்டத்தட்ட இந்த வழக்கு முடியும் போது 40 வயசாயிடுச்சு. பட் அவருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு பெர்மனன்ட் டிசபிலிட்டியால அவருக்கு எவ்வளோ சஃபர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பேஸ் பண்ணி இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் இம்பார்ட்டனாக ஏன் வந்து கீ ஹைலைட்ஸாக பார்க்கப்பட்டுச்சு, அண்ட் தென் வந்து யாருக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம் சீக்கிங் ஃபேர் காம்பன்சேஷன். ஒரு நல்ல காம்பன்சேஷன் வேணும், எனக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்போ வந்து என்ன செய்யறது, அப்பீல் போனால் கிடைக்குமா? ஸோ அந்த கேள்விக்கு இது ஒரு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ லீகல் ப்ராக்டிஷனர், பாலிசி மேக்கர் அண்ட் தென் இன்சூரன்ஸ் கம்பெனி டீலிங் வித் கிளைம் டிஸ்பியூட்ஸ், இது ஒரு இம்பார்ட்டண்டான ஜட்ஜ்மெண்ட். இதோட கீ ஹைலைட்ஸ் என்னன்னா, லாங் பெண்டிங் கேஸாக ஒரு வழக்கு வந்து போயிட்டு இருக்கு, அப்போ வந்து ஹையர் காம்பன்சேஷன் கிடைக்குமான்ற கொஷனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் வந்து பொதுவாக இந்த எம்ஏசிடி வழக்கில் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, அவார்ட் பண்ண காம்பன்சேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்பீல் போகலாமான்ட்டு. ஸோ அதற்கான இது வந்து இதே மாதிரியான ஒரு 2-3 வழக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் வந்து அந்த கேஸ் டீல் ஆயிருக்கு, ஒரு வழக்கு வந்து என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் அந்த கேஸில் பார்த்துருக்காங்க, அண்ட் தென் வந்து ஒரு வழக்கு வந்து ஹையர் காம்பன்சேஷன் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாமே சேம், பட் ஒரு லாங் பெண்டிங் கேஸில் வெறும் 7.62 லேக் அவார்ட் பண்ண ஒரு கேஸ், அண்ட் தென் ஆஃப்டர் லாங் பெண்டிங் ஹைகோர்ட் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்மனன்ட் டிசபிலிட்டியால் பாதிக்கப்பட்ட நபருக்கு இந்த கேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஹையர் சைடு அமௌண்ட்டை வந்து பெற்றதுக்கு. ஸோ நான் கொடுத்துற கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.